மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷிண்டே பிரிவு சிவசேனா முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனால் இன்று 3 மணிக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ஏக்நாத் ஷிண்டே செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். தேவேந்திர பட்னாவிஸ் டெல்லிக்கு அவசர பயணமாக விரைந்திருக்கிறார். இதனால் மகாயுதி கூட்டணி உடையுமா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. 3 மணிக்கு ஏக்நாத் ஷிண்டே பிரஸ் மீட்டில் என்ன அறிவிக்கப் போகிறார் என்ற கேள்வி நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. என்றால் மகாராஷ்டிராவில் அதிக இடங்களில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியில் ஏக்நாத் ஷிண்டே ஏற்கனவே கடந்த முறை முதலமைச்சராக இருந்த நிலையில் தற்போதும் அவர் முதலமைச்சராக நீடிக்க விரும்புவதாகவும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் 132 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் அவர்கள் முதல்வர் பதவியை தேவேந்திர பட்னாவிஸிற்கு வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க மறுப்பதாக தற்போது தகவல் பரவி இருக்கிறது. நேற்று அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சூழ்நிலையில் அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ் ஆகிய மூவரும் ஒற்றுமையாக இணைந்து ஆளுநர் மாளிகையில் சிபி ராதாகிருஷ்ணனிடம் அந்த ராஜினாமா கடிதத்தை ஏக்நாத் ஷிண்டே அளித்தார். அதன் பின்னர் ஆட்சி அமைக்க பாஜக தரப்பில் உரிமை கோரப்படும் என எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு நேற்று முதல் இன்று மதியம் வரை அந்த ஆட்சி கோரும் உரிமை தொடர்பான கடிதம் வழங்கப்படவில்லை. இதனால் சிவசேனா தரப்பில் ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர், அந்த பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அவர்கள் திடீர் போர்க்கொடி உயர்த்தி இருப்பதாகவும், இந்த சிக்கல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் 3 மணி அளவில் ஏக்நாத் ஷிண்டே மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்து சிவசேனா கட்சியின் நிலைப்பாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுகிறார். ஒருவேளை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஷிண்டே அறிவித்தால் மகாயுதி கூட்டணி மகாராஷ்டிராவில் உடைந்த பின்னர் என்ன நிகழும் என்பது அடுத்தடுத்த பரபரப்பு சம்பவங்களின் மூலம் தெரிய வரும்.